கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நம்மளுடைய செய்தியாளர் நௌஃபல் இணைந்திருக்கிறார். அங்க என்ன கள நிலவரம் அப்படின்றத கேட்டலாம். நௌஃபல் இணைப்புல இருக்கீங்க. கன்னியாகுமரியின் எந்தெந்த பகுதிகளில் இப்போ கனமழையாக கொட்டி தீர்க்கிறது? இப்போ காலை வரைக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கிறது? மழை பொழிவுனால என்னென்ன பாதிப்புகள் விளக்குங்க நௌஃபல். திலகவதி, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமாட்டே கடந்த 2 நாளாட்டு தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நேத்திக்கு இரவுல இருந்து நாகர்கோவில் மாநகராட்சியில இருக்கக்கூடிய 52 வார்டுகள் மொத்தம் இருக்கு. இந்த 52 வார்டுகளையும் தொடர்ந்து மழை பெய்துட்டு இருக்கு. இதன் காரணமாட்டு தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் பல பகுதிகளில் சூழ்ந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனா கோட்டார் பகுதியில் உள்ள ஊட்டுவாள் மடம், அப்புறம் பாறைக்கா மடம், அப்புறம் கோட்டார் ரயில்வே காலனி, இந்த மாதிரியான பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளம் சூழ்ந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மழை அளவை பொறுத்த வரைக்கும் கணிசமாட்டு தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளும் முழுமையாக இருப்பதனால இந்த மழை நீரமானது அதிக அளவுல கரை புரண்டு ஓடி, குறிப்பா நாகர்கோவில் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பழையாறு இருக்கு. இந்த பழையாறு தற்போது கரை நிரம்பி ஓடுது, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதன் காரணமாக வெள்ள அபாய எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஆத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால அதுல வரக்கூடிய பாசன கால்வாய்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பாசன கால்வாய்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில், குறிப்பா 28வது வார்டு பகுதியில நீங்க நேரடியாகவே காட்சிகளை பார்க்க வாய்ப்பு இருக்கு. 28வது வார்டுல பாறைக்கால் மடங்கிற அந்த ஒரு கால்வாய் இருக்கு, பறக்கின் கால்வாய்னு ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாயில தூர் வாராம அதுல அடைப்பு ஏற்பட்டதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 37 வீடுகள்ல வெள்ள நீர் சூழ்ந்திருந்து இதை மாவட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் உள்ள சென்று பத்திரமாக அவங்களை மீட்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இது தொடர்பாட்டு சத்யகுமார் மாவட்ட ஃபயர் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவைப்பட்டால் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தோ இல்ல பக்கத்து இடங்கள்ல இருந்து கூட ஃபயர் ஆட்களை அதாவது தீயணைப்பு படை வீரர்களை காட்சிகளை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. இடுப்பளவு தண்ணீர்ல குழந்தைகளை தூக்கி கொண்டு அங்க குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மீட்பு படையினரும் அவங்களுக்கு உதவுறாங்க, பார்க்க முடிகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாவட்ட நிர்வாகம் இதற்கு தயாராக இருந்ததா? இவ்வளவு தண்ணீர் வரும், குடியிருப்பு பகுதிகளில் இவ்வளவு தண்ணீர் தேங்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் போன்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்திருந்தார்களா? இப்ப பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை? அதாவது கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே நாகர்கோவில்ல 30 மில்லிமீட்டர், அப்புறம் குருந்தன்கோடுல 45 மில்லிமீட்டர், கொட்டாரத்துல 43 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் திடீர்னு மழை. அதாவது இந்த மழை இப்படி தொடர் மழையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவுல பெரிய எச்சரிக்கையோ அந்த மாதிரி எதுவும் இருந்த மாதிரி இல்லை. ஆனா இதற்கு தயாரா இருந்தாங்க. அதாவது எல்லா ஆண்டுகளும் இந்த நவம்பர் டிசம்பர் மாதமா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சீசன் சொல்லக்கூடிய மான்சூன் காலகட்டங்கள்ல அரசு பொதுவாகவே ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் செயல்படுவாங்க. நீர்நிலைகள்ல தண்ணி தேங்கினா அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ரெடி பண்ணி வைக்கிறது, அப்புறம் முதல்லையாட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஆய்வு கூட்டங்கள் நடத்தி பண்றது. இப்ப நம்ம நேரடியாக நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து ஆண்டாண்டு தோறும் இதேதான் சம்பவமா நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்ப மழை பெஞ்சாலுமே, கனமழை பெஞ்சா உடனடியாக இங்க தண்ணி தேங்குது. இங்க உள்ள மக்கள்கிட்ட நேரடியாக பேசும்போதும் அவங்க அதை தான் சொல்றாங்க. அதாவது இந்த கால்வாய்க்கு நிரந்தர தீர்வு இப்ப பாத்தீங்கன்னா வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய வடீஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல மக்களை தங்க வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இதைத்தான் திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி ஏறும், வீடுகள்ல தண்ணி ஏறும், அவங்களை காப்பாற்றி முகாம்கள்ல தங்க வைப்பாங்க. திரும்ப அந்த வீட்டுக்கு வெள்ள நீர் வடிஞ்ச உடனே திரும்ப போவாங்க. இது ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு நிரந்தர கட்டமைப்பு அரசு இதுல உருவாக்கணும் அப்படிங்கறத எல்லாருடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கு. திலகவதி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நௌஃபல். எப்படி சென்னை மக்களுக்கு மழை வெள்ளம் போன்றவை புதிதல்ல என்பது நமக்கு தெரியுமோ, அதே போலதான் கன்னியாகுமரியிலும் வருடா வருடம் அது இது போன்ற பருவமழை அதிகமாக பொழியும் காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற இன்னல்களை சந்திப்பது வாடிக்கையாக வருகிறது. நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்றது மக்களுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இது குறித்து நாகர்கோவில் மக்கள் எது போன்ற இன்னல்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்ற அவங்களுடைய பேட்டியை நம்ம பார்த்துட்டு தொடரலாம். 45 வருஷமா இதுல இருக்கிறோம். ஆனா இப்ப 5 வருஷமா தான் இந்த பிரச்சனை. இந்த ஆறு என்னைக்கு இப்படி ஆச்சோ அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை. ஆறு தூர் வாரிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஆற்றுனாலதான் இந்த தண்ணி வெளியே தந்து வருது. மற்றபடி 4 சைடும் பிளாட்டு போட்டவங்க தண்ணி போற இடங்களை அடைச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த தண்ணி இவ்வளவுதான் கெட்டுது. இல்லாட்டி தண்ணி கிளியரா வடிஞ்சு போயிட்டு இருக்கும். அந்த வடிகால பூரா அடைச்சிட்டாங்க. எவ்வளவு குடும்பங்கள் இருக்குமா? இங்க 37 குடும்பம் இருக்கு. அது போக அங்கிட்டு 45 குடும்பம் இருக்கு. எவ்வளவு மழை பெய்யுது? இதுல காலேஜ் நைட்ல இருந்தே மழை பெஞ்சுட்டே தானே இருக்கு. 2-3 நாளைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நமக்கு தெரியல.
ஆனால் வந்து இந்த ஆறுனால தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. ஆறு கிளியர் ஆகிட்டாலே ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பக்கமும் இதே தான் பிரச்சனை. இங்கே என்னெல்லாம் பிரச்சனை ஏதாச்சும்? இங்கே இந்த தண்ணி இந்த ஆறு நிரம்பி இந்த மழை பெஞ்சா தண்ணி இந்த பக்கம் சாடுறது தான் பிரச்சனை. உள்ள எவ்வளோ பாதிப்பு இருக்கு? எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்போ தண்ணி இருக்குது. ஆமாம், இந்த பாதிப்பு நம்ம போனால் தான் பார்க்க முடியும். அரசு அதிகாரிகள்லாம் வந்தாங்களா? பார்த்தா எல்லாரும் வந்தாங்க, எல்லா மக்களையும் வெளியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது ஒரு 5 வருஷமாக தான் இப்படி இருக்குது. தண்ணி இந்த ஆறு கிளியர் ஆகிட்டுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தண்ணி போகிறதுக்கு ஏதாவது நிரந்தரமாட்டு ஒரு வடிகால் ஏதாவது அமைச்சு விட்டுறாங்கன்னா இங்கே ஒரு 50 குடும்பங்கள் இருக்குது. எல்லா வீட்லேயுமே தண்ணி ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாம் சரியாயிரும், கிளியர் ஆகிடும். அதுக்கு இப்போ உள்ள கவர்மெண்ட்டாவது அதை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ என்னெல்லாம் பாதிப்பாயிருக்கு? எல்லா வீட்டிலையுமே தண்ணி தான், கம்ப்ளீட்டாக எல்லா வீட்டிலும் தண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இதை இந்த ஆறை தூர்வாரி கிளியர் பண்ணி என்னமோ 2000 தண்ணி போகிறதுக்கு ஒரு வடிகால் அமைச்சிடணும். இன்னும் தண்ணி போயிட்டு இருந்து ஒரு 5 வருஷம் மட்டும் தான் இப்படி தண்ணி போகாமல் அங்கிட்டு இங்கிட்டும் பிளாட் ஆகினால மடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. இப்போ ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து யாரையா காப்பாற்றினாங்களா? அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பத்திரமா மேல் பக்கம் எல்லாம் அழைச்சி போயிட்டாங்க. இப்போ இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நிவாரணம் ஏதாவது வழங்கணுன்றீங்களா? நிவாரணம் தந்ததுக்கு எங்களுக்கு இதை கிளியர் பண்ணாலே போருமே. நிவாரணம் தேவை. இல்லை வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. எல்லாம் டேமேஜ், எல்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணி ஆகிருக்கலாம். வீடு கம்ப்ளீட்டாக தண்ணி ஆகிருக்கலாம். பொருள்கள் எல்லாமே இருக்குது. எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு அடநாடு கூலி வேலை பார்த்து எல்லாம் சேகரித்து பண்ணக்கூடியது தானே. அப்படி இருக்கும், அது ரொம்ப பாதிப்பு தானே மக்களுக்கு. இந்த பாறைக்காமடம் பகுதி லோலைங் ஏரியா. மாவட்ட வருவாய் அலுவலர் மூலமாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு 6 பேரை இது வரைக்கும் மீட்டெடுத்தோம். ஒரு வீட்டிலிருந்து பெரியவர் மற்றும் 4 குழந்தைகள் அந்த வீட்டை வரமாட்டேன்னு நடந்துருக்காங்க. உள்ளாடி போய் நாங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஒருத்தராக மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து தீயணைப்புத்துறை மாவட்டத்தில் படகுகள், ரப்பர் மிதவை, லைஃப் பாய், லைஃப் ஜாக்கெட் தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளோம். எந்த பேரிடர் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நிலையில் நாங்கள் எல்லோரும் வீரர்கள் எல்லோரும் மொபைலைஸ் பண்ணி ஸ்டேஷன் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். இப்போ வந்த அழைப்பு வந்தவுடன் எந்த விரைவாக வந்து அனைவரையும் மீட்டெடுத்து விட்டோம். வீட்டில் வேறு யாராவது இருக்காங்கன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கட்டடமும் கொஞ்சம் தண்ணீர் நிறைய தேங்குறதுனால கொஞ்சம் பழைய கட்டடங்கள் இருக்கிறனால இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டு இருக்கிறோம்.